சிம்பிளா, ஈஸியா 4 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். எல்லாமே 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம பண்ணிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, கோபி 65. 2வது பஞ்சு போல ஒரு கேக். அதுவும் எக் இல்லாம பண்ண போறோம். 3வது ட்ரை ஃப்ரூட்ஸ்ல ஒரு லட்டு பண்ண போறோம். போன் ஸ்ட்ரென்த்துக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறமா பீர்க்கங்காய் பஜ்ஜி பண்ண போறோம். ஸோ முதல்ல பார்க்க போறது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி பண்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம பண்ணிடலாம். இதில வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய நட்ஸ் இருக்கிறதுனால, இது வந்து முகத்துக்கும் சரி, அதுக்கப்புறம் ஹேருக்கும் சரி, நம்ம முடிக்கும் சரி, போன் ஸ்ட்ரென்த்துக்காகவும் இருக்கட்டும், வெயிட் லாஸாக இருக்கட்டும், வெயிட் கெயின் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல டேட்ஸு அதனோட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். முந்திரி, சன்ஃப்ளவர் சீட்ஸ், பாப்பி சீட்ஸ், எள்ளு எல்லாமே எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை பண்ணலாம். இந்த பம்ப்கின் சீட்ஸில் வந்து ஜிங்க் இருக்குது, ஃபைபர் இருக்குது. சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டி, பி இருக்குது. வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நார்மலாக பார்க்கும்போது முந்திரி, திராட்சை எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். முதல்ல நம்ம ஒரு பெரிய பெரிய நட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். முதல்ல முந்திரி, பாதாம், பிஸ்தா. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ரோஸ்ட் பண்ணாமல் கூட நீங்கள் பண்ணலாம். நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும், ஒரு வாரம் கெட்டு போகாமல் இருக்கணும்னு நம்ம ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது கூட. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம சாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதுக்கப்புறம் திராட்சை, அதாவது பூசணி விதைகள், அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை, இது ரெண்டுமே போட்டுட்டு இதே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம மார்னிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஸ்கூலில் இருந்து வரும்போது எனர்ஜி ரொம்ப குறைஞ்சி வருவாங்க, அப்போ கொடுக்கலாம். இப்போ நான் எள்ளு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா, இது ரெண்டுமே 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். பாப்பி சீட்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறமா இருக்கட்டும், ஒரு வாக்கிங் போகிறமா இருக்கட்டும், அதை போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடனடியாக ஒரு எனர்ஜி தேவை நமக்கு. அப்போ இது பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோட சுகர் லெவல் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் போது இதை சாப்பிடும்போது நம்ம போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா சாப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது மிக்சியில் அரைச்சி கொடுத்துருங்க. இதை வந்து கட் பண்ணணுன்னா ஒரு கொடுக்குறது குழந்தைங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் டு நம்ம +2 அப்படின்னா இப்படி கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா நீங்கள் அரைச்சி கொடுத்துருங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நான் வந்து பேரிச்சம்பழத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க போகிறேன். இதோடு சேர்த்து நீங்கள் வந்து அத்திப்பழம் இருக்கும், அதை ட்ரை பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது கூட. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு பால்ஸ் மாதிரி பண்ணிவிடுங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லா ரோஸ்டட் நட்ஸும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் பொடி போடுறேன். பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க சாக்லேட் சிப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவுமே வேணாம், எனக்கு சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் எனக்கு எதுவும் இல்லைன்னா நீங்கள் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த டேட்ஸோட ஸ்வீட்னஸும் கம்மியாகும். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும் அதனோட ஃப்ளேவரும். நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஓட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, நல்லா வார்மாக இருக்கும்போதே உங்களுக்கு தேவையான அளவில் பால்ஸாக பிடிச்சிக்குங்க. ஒரு நாள் அப்படின்னா இந்த லட்டு வந்து 1லேருந்து 2க்குள்ளே சாப்பிட்டா போதும், ரொம்பவும் நீங்கள் சாப்பிட வேணாம். இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைங்கும்போது நீங்கள் ஓப்பன்லேயே கூட வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை. ஓப்பன் அப்படிங்கும்போது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியே வைக்கிறதா, நீங்கள் ஓப்பனில் வைக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் தனியாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதில் எக்ஸ்ட்ரா வந்து நட்ஸ் போடணும் அப்படின்னா
நீங்கள் வந்து நிலக்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணி போடலாம். அது மட்டும் இல்லாமல் கசகசா, எள்ளு, கருப்பு எள்ளு நீங்கள் போடலாம். சிரோஞ்சின்னு ஒன்று இருக்குது, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடப்பா ஆல்மண்ட் சொல்லுவோம், அதையுமே நீங்கள் போடலாம். எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செர்ரி, டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் கூட நீங்கள் போடலாம். ஸோ இது வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். டெய்லி ஒன்று சாப்பிடும்போது அந்த ஸ்கின்னு, அதுக்கப்புறம் முடிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியோட க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது கூட. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம கோபி 65 தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே போடாமல் நம்ம பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், டீக்கு எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரை ரைஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு இது பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இப்போது ஒரு 250 கிராம் காலிஃப்ளவரை நம்ம எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். தேவையான அளவில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருசு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பெருசாக கட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். அப்போ தான் அதில் ஏதாவது பூச்சி இருந்தது அப்படின்னா அது வெளியே வந்துடும். யூஸ்வலாக காலிஃப்ளவரில் நமக்கு அந்த சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணும்போது அது வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரை பண்ணும்போதும் உள்ள பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 1 நிமிஷமே போதும் உங்களுக்கு. இப்போது ஒரு பவுலில் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் சில்லி சாஸ். இது 3மே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இது வந்து ஹோட்டலில் இப்படி தான் பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கோபி 65 அப்படிங்கிறது 2 விதமாக பண்ணுவாங்க. இப்போது அரிசி மாவு, மைதாவில் பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும், அந்த மசாலா வெளியே வராமல் தடுக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப உங்களுக்கு தின்னாக வேணாம். தின்னாக நீங்கள் வந்து கரைச்சிங்க அப்படின்னா அந்த காலிஃப்ளவரில் மசாலா எதுவுமே ஒட்டாது. அப்போது நம்ம போட்ட ஃப்ளேவர் எதுவுமே காலிஃப்ளவருக்குள்ளே இறங்காது. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பஜ்ஜிக்கு மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பேக்கிங் சோடாலாம் எதுவும் தேவையில்லை. இப்போது காலிஃப்ளவர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இந்த அளவுக்கு நமக்கு மசாலா பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து ஒட்டும், நம்ம ஃபிஷ்ஷுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போது நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் போட்ட உடனே அதை திருப்பக்கூடாது. போட்ட உடனே ஆயிலில் அது கொஞ்சம் வந்து நல்லா வேகணும். அப்படி வேகும்போது மசாலா அது நல்லா வந்து பிடிச்சி வச்சுக்கும். நீங்கள் போட்ட உடனே திருப்பி விட்டீங்க அப்படின்னா மசாலா வந்து அந்த காலிஃப்ளவர்லேருந்து தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப், நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்படி பண்ணாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதே மாதிரி தான் ஆலு 65. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆயில் அப்சர்வே பண்ணாது. ஸோ 2வது ஃப்ரை பண்ணும்போது நம்ம கறிவேப்பிலை வந்து போடணும். இதோடையே கூட நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் பண்ணுவாங்க. அது வந்து எப்படின்னு காட்டுறேன் நான். இதுதான் பர்ஃபெக்டான கோபி 65. ரொம்ப தின்னாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. ஸோ இதில் வந்து பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு கூட அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போடலாம். ஸோ மசாலா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அது வந்து இன்னொரு தனி மெத்தட். ஸோ இது வந்து நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து போடுறதுனா போடலாம். பட் ஆனால் வந்து என்னென்னா ஆரஞ்சு அந்த ரெட் ஃபுட் கலரெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
மிளகாயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும் இது. அப்படி இல்லன்னா, காஷ்மீரி ரெட் சில்லிய நீங்க அரைச்சு கூட போடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது, எக் இல்லாம, பட்டர் இல்லாம, சுகர் இல்லாம ஒரு சாக்லேட் கேக் பார்க்க போறோம். இது வந்து பேக்கரி ஸ்டைல்ல பண்ண போறோம். நல்லா பஞ்சு போல இருக்கும். இது தேவையான பொருட்கள் குடுத்துருக்கேன். நீங்க பார்த்துக்கலாம். இதுல வந்து மைதா கூட இல்லாம நான் பண்ணியிருக்கேன். இது குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். டீ, காஃபிக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு 3 டேஸ்க்கு கெட்டு போகாது. ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதில நீங்க சாக்லேட் சிப்ஸ்க்கு பதிலா வால்நட், பாதாம், முந்திரி இதெல்லாம் கூட நீங்க போட்டு பண்ணலாம். இதுக்கு முதல்ல ப்ரவுன் சுகர் 1/2 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில், பால் எடுத்துக்கலாம். இப்போ வனில்லா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சுகர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கரையணும். ப்ரவுன் சுகர். ப்ரவுன் சுகர் வேணாம் அப்படின்னா, நீங்க வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் வந்து நீங்க போட்டுக்கலாம். வெல்லத்த வந்து கொஞ்சம் காய்ச்சி வடிகட்டி நீங்க ஊத்தி பண்ணலாம். இப்போ கொக்கோ பவுடர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன். ஸோ அதையுமே போட்டுட்டு, அந்த சின்ன சின்ன கட்டிகள் இல்லாம நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்க எலக்ட்ரிக் பீட்டர்ல கூட பண்ணலாம். இப்போ கோதும மாவு 1 கப் போட்டுக்கலாம். இல்ல நீங்க ராகி மாவு கூட யூஸ் பண்ணலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொஞ்சம் சால்ட் கூட நீங்க போடலாம். கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கட்டி இல்லாம வரணும். அதே சமயம் ஓவரா நீங்க வந்து பீட் பண்ணக்கூடாது. ஏன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால, ஓவரா பீட் பண்ணும்போது அந்த பபிள்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கேக் வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆயிடும். இதில சாக்லேட் சிப்ஸ் வந்து ஒரு 1/2 கப் போடலாம். போட்டு இதையும் ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதில வந்து ஆயில் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் மட்டும் தான் நீங்க ஊத்தணும். இல்லன்னா நெய் ஊத்தலாம். இல்லன்னா பட்டர் வந்து உருக்கி ஊத்தலாம். இப்போ நம்ம ட்ரேல ஊத்திட்டு, நம்ம அவன் ஓடிஜி, பிரஷர் குக்கர், கடாய் எல்லாத்துலயுமே பண்ணலாம். அவன் ஓடிஜினா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு 10 மினிட்ஸ் 250 டிகிரில ப்ரீஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஒரு 35 மினிட்ஸ் 180 டிகிரில பேக் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். கடாய் பிரஷர் குக்கர்னா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீஹீட் பண்ணிட்டு, 35 டூ 40 மினிட்ஸ் வந்து லோ மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணா ரொம்ப பெர்ஃபெக்ட்டான நம்ம சாக்லேட் சிப்ஸ் கேக் வந்து ரெடி ஆயிடும். நீங்க வந்து 35 மினிட்ஸ் டூ 45 மினிட்ஸ் நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். டூத் பிக் வந்து வச்சு பார்த்தீங்க அப்டின்னா, அதில ஒட்டாம வரணும். அதான் வந்து பதம். இது மாதிரி தான் கிளீனா வரணும். இது அவன்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் ஆற விட்டுறணும். ஒரு 15 மினிட்ஸ் ஆறிடுச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து இது உடையாம இருக்கும். இதில ஃப்ராஸ்டிங் வேணும் அப்டின்னா, நீங்க பட்டர் அதுக்கப்புறமா பவுடர் சுகர போட்டு நல்லா பீட் பண்ணீங்க அப்டின்னா, ஓரளவுக்கு நல்லா க்ரீமியா வந்துரும். அத வந்து நீங்க போட்டுட்டும், நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம சாக்லேட் சிரப் வந்து மேல ஊத்தி, அதுவுமே சூப்பரா இருக்கும். அப்படி இல்ல அப்டின்னா, நீங்க டார்க் சாக்லேட்ட நல்லா வந்து டபுள் பாயிலர் மெத்தட்ல உருக்கிட்டு, இதுக்கு மேல ஊத்துனீங்க அப்டின்னா, ஒரு சூப்பரான ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடும். ஸோ நீங்க அப்படி கூட பண்ணலாம். இதே வந்து பர்த்டே கேக் மாதிரி கூட நீங்க பண்ணலாம். பர்த்டேக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வெட்டிங் இதே ரெசிபி யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, எக் இல்லாம அவ்ளோ சூப்பரா இருக்கும். நான் இது தயிர் ஆட் பண்ணல. தேவைப்பட்டா தயிர் வந்து நீங்க 1/2 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பஞ்சு போல இருக்கு பாருங்க. இதுக்கப்புறமா பீர்க்கங்காய் பஜ்ஜி. கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல பண்ண போறோம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி. இதுக்கு நல்ல ஒரு சின்ன பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். இதனோட நம்ம அந்த ஹார்டான தோல வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதே சமயம் அந்த கிரீன் பார்ட்ட வந்து நம்ம டோட்டலா ரிமூவ் பண்ணக்கூடாது. அது வந்து கண்டிப்பா இருக்கணும். இப்படி துருவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா தொடச்சு எடுத்துருங்க. ஸோ ரொம்ப வந்து தண்ணியாலாம் இருக்கக்கூடாது நமக்கு. ஸோ இப்போ எந்த அளவுக்கு தின்னா ஸ்லைஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது வந்து நீள் வாக்குலயும் நான் வீடியோ போட்டிருக்கேன். பீர்க்கங்காய் பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. இது வந்து டேஸ்ட் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பீர்க்கங்காய் நார்மலாவே பிடிக்க ஆரம்பிச்சுரும். நீர்ச்சத்துள்ள காய் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. நீங்க ஃப்ரை பண்ணலன்னா கூட அவன் ஏர் ஃப்ரையர்ல வச்சு கூட நீங்க பண்ணலாம் இது. ஸோ மாவு வந்து பார்த்தீங்கன்னா, கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதில பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வந்து இதில ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நல்ல ஓரளவுக்கு திக்கான மாவு மாதிரி கொண்டு வரணும்.
அதே சமயம் ஓவரா நீங்க மிக்ஸ் பண்ண வேணாம். கட்டி இல்லாம நல்ல ஒரு ஷைனிங்கான மாவு மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பிகினர்ஸ் அப்படின்னு போம்போது, கண்டிப்பா நீங்க வாழைக்காய் இது மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் செய்ற பஜ்ஜி வந்து மொறுமொறுப்பாவும் இருக்கும். அதே சமயம் ஸ்மூத்தாவும் இருக்கும். மாவு திக்கா இருந்ததுன்னா, அந்த மொறுமொறுப்பு தன்மை இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த பீர்க்கங்காயோட ஸ்லைசஸ் எல்லாம் இதில போட்டுட்டு, நல்லா டிப் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சூடான எண்ணெயில போட போறோம். இல்ல அப்படின்னா, இத வந்து நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு, பக்கோடா மாதிரி கூட ஃப்ரை பண்ணலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ஒரு 3 நாள்ல வந்து அப்படியே எடுத்து ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங்ல சாப்பிடுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். எண்ணெய் அப்படிங்கிறது நல்லா சூடா இருக்கணும். சூடா இல்லாம நீங்க போட்டீங்க அப்படின்னா, உப்பி வராது. ஸோ பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஃப்ரை ஆகுறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. நல்லா சூடா இருக்கும்போது. உள்ள இருக்கிற பீர்க்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகணும்னு அவசியமே இல்ல. ஆனா, நம்ம தின்னா போட்டிருக்கிறதுனால நல்லாவும் வெந்துடும் உங்களுக்கு. இது வந்து சட்னி, அதுக்கப்புறமா வந்து கிரீன் சட்னியோட எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு சாஸோட கூட நீங்க குடுக்கலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டுருக்கோம். அதில 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ், வீடியோஸோட இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது எடுத்தோனே ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டீங்க அப்படின்னா, இருக்கிற ஆயிலுமே அப்சர்வ் ஆயிடும். மத்தபடி இது ஆயில் எல்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணாது.